ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தரணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்டவங்க. கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்கிறவங்க எல்லோருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருந்ததுனா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசா புதுசா வந்துகிட்டே இருக்கும். நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பிரச்சனையும், கஷ்டமும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்ட்டு தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஏமாற்றத்தான் மிகப்பெரிய கஷ்டமும் துன்பமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குதே, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தன் வேலையில மட்டுமே என்னைக்கும் குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. நீங்க என்னைக்குமே மத்தவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இனி வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்களை பொறுத்தவரைக்கும் உங்க வாழ்க்கையில நம்பக்கூடிய முதல் மாற்றமே நடந்த காலகட்டங்கள்ல நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்துல இருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்ல ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனிமேல் ரிஷபராசிக்காரங்க எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம் தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல 6 மாதம் அப்படின்றது நிறைய கஷ்ட துன்பங்களோட சந்திச்சு இந்த 6 மாதங்கள் அப்படின்றது முழுவதுமாகவே முடிஞ்சு, இப்ப 7வது மாதத்தில் நீங்க அடி எடுத்து வச்சிருக்கீங்க. இனி வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்கள் அப்படின்றது ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல பிரச்சனைக்குள்ளாகி இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதால, அனைத்து விதமான கடனையுமே இந்த 2025 முடியறதுக்குள்ளேயே கட்டி முடிக்க போறீங்க. ஏன்னா, குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, மே 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா ஸ்டார்ட் ஆகியுமே அதனுடைய பலன்கள் வந்து ரிசர்வ் ராசிக்கு முழுமையா கிடைச்சதா இருந்ததா? இனி வரக்கூடிய நாட்கள்ல அதனுடைய பலன்கள் அப்படின்றது முழுமையா கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல இருந்து ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில நடக்கிறதுனால, நல்ல ஒரு முன்னேற்றத்தையே வரக்கூடிய நாட்கள் ரிஷப ராசிக்காரங்க பார்க்க போறீங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைக்காக ரிஷப ராசிக்காரங்க கிடைச்சிட்டு இருக்குதா? ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000
சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையா இருக்கா? ஆனா நீங்க இப்ப செய்யக்கூடிய வேலைங்கிறது சம்மந்தமே இல்லாத வேலையா இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது. அது நீங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப், பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சிஓவோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அடிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு பல நாட்களா அலைஞ்சுகிட்டு இருந்த உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வந்து சேரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு என்பது முழுவதுமாகவே இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனில கடந்த காலகட்டங்கள்ல இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செய்த இடங்கள் மூலமா இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைக்கும்போது, இதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். எந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில், வியாபாரம் தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். கிடைத்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. புதிய உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதித்துடன் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா அதிகமாக கஷ்டப்பட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களா தான். ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்களுக்கு தான் வயது 30, 33, 35, 37 வயது வரைக்கும் திருமணம் நிலை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கையில துணை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம கேரக்டர் தப்பா பேசுறோம் அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை கடத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸா இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்தை ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, நாங்களே போகாத ஹாஸ்பிட்டல், பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, வாரத்துல 3 நாள் கோயில்ல செஞ்சு சாமி கும்பிட்டு வரோம் அப்படின்ற நிறைய ரிஷபராசிகள் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க இப்ப நீங்க போய் ரிஷப ராசிக்காரங்க பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குது, 7 லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத ரிஷபராசிக்காரங்க நீங்க குறைந்தபட்சம் தான் பார்க்க முடியுமே தவிர, மேக்ஸிமம் நீங்க ஒரு 100 பேரை கேட்டீங்க அப்படின்னா, அதுல குறைந்தபட்சம் ஒரு 80 பேருக்கு மேல கண்டிப்பாக கடன் அப்படின்ற நபர் கண்டிப்பாக இருக்கும். எப்படியாவது அந்த கடனை மட்டும் அடைச்சு முடிச்சுட்டா போதும் சாமி, என் வாழ்க்கையில் இதுதான் ஒரு மிகப்பெரிய தலைவலியாவே இருக்குதுன்னு சொல்லுவீங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க 26 நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய 6-7 மாதங்கள்ல ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில மிகவும் ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்களாக உயர்ந்ததன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் வந்து ரிஷபராசிக்காரங்க பார்க்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரருடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம கூடயே இருந்தாங்க, திடீர்னு கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்க மீது அந்த அதிகமா வந்து உங்க கூட இருக்கிற சொந்தக்காரர்கள், நண்பர்களுமே உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது.
உங்களை அழைக்க நினைக்க நபர்கள் உங்க கூடயே தான் இருக்கிறாங்க. உங்களை விரைவில் உங்களுக்கு குழிவரைச்சு உங்களை கீழ தான் தள்ள பார்ப்பாங்க தவிர, நீங்க முன்னேற உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற நபர்கள் உங்க கூட என்னைக்குமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான நண்பர்களிடையே சேர்க்கை, பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில், கண்டிப்பாக இவற்றில் இருந்து ரிஷப ராசிக்காரங்க கண்டிப்பாக வெளிய வந்தா மட்டும் தான், உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க போக முடியும். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்தில் இவருடைய வலையில் கண்டிப்பா நீங்க சிக்குவீங்க. உங்களுடைய அழிவை நோக்கி நிறைய நபர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க.